திருச்சிற்றம்பலம். என்றாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியேன். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒலிக்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்த நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள் வாங்க. ஐயா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் வாங்கும், பொருள் சமய முதசபை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய, இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் சென்று
செஞ்சடை பானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கான் அருமான் உற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. வாங்க கணபதி ஐயா வாங்க. பெரும்புலர் காலை மொழி. முகழர் காலை மூழ்கி பித்தக்கு பக்தராகி அரும்பொழு மலர் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் தோவும் விதியினார் இடவல்லார்க்கு கம்பினில் கட்டி புகழ்வார் கடவுள் வீரத்தனாரே. கடவுள் வீரத்தனாரே. சிவா திருச்சிட்டம். நன்றியா. வணக்கம் சிவா. நன்றிங்க. சிவாயனம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்மா வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல், ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, அவருக்கு உபதேசம் கொடுத்த நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்த அம்மையப்பருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். நுழைவதற்கு முன்பாக பிறந்து மொழி பயின்று நம்ம எல்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்து பிறகு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு சிவகுருவாகவும் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை நமக்கு காட்டி இன்னதுதான் நிலையானது, இது நிலையில்லாதது என்ற உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே என்று நமக்கு உண்மை தத்துவத்தை காண்பித்து கொடுத்த அந்த குருவுக்கு அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து, திருவருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து, குருவல் தான் திருவருள், திருவருள் தான் குருவருள். அந்த மனமொழி மெய்களாலே, அந்த திருவடிகளுக்கு மனமொழி மெய்களாலே வணங்கி
நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். இப்படிப்பட்ட ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே நாம் 7 பாடல்கள் சிந்தித்திருக்கிறோம். 8வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை, அதில் 8வது பாடல். பார்க்கலும் ஆகும் பகல் 30 ஆக்கலும் ஆகும் அவ் ஆறிரண்டுள்ளிட்டு போக்கலும் ஆகும் புகழற ஒன்றெனில் தேக்கலும் ஆகும் திருந்திய பத்தே. பார்க்கலும் ஆகும் பார்க்கலும் ஆகும் பகல் 30 ஆக்கலும் ஆகும் அவ்வாறிரண்டிட்டு பார்க்கலும் ஆகும் பகல் 30 ஆக்கலும் ஆகும் அவ்வாறிரண்டு உள்ளிட்டு போக்கலும் ஆகும் புகழற ஒன்றெனில் தேக்கலுமாகும் திருந்திய பத்தே. இனி பாடல கொஞ்சம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். பாக்கலும் ஆகும் பகல் 30 ஆக்கலும் ஆகும் அவ்வாறிரண்டு உள்ளிட்டு போக்கலும் ஆகும் புகழற ஒன்றெனில் தேக்கலும் ஆகும் திருந்திய பத்தே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய தர்மபுரம் ஆதீனம் வெளியிட்டிருக்கிற பொழிப்புரையை நாம் படிப்போம். பொழிப்புரை. பிராணவாயு பகல் 30 நாழிகையும் இடநாடி வழியே வெளிப்போகுமாயின் வாழ்நாள் 12 என்று வரையறுத்து விடலாம். சிவபெருமானே சிவசிவா சிவாய நம. அதனை அனுபவமாகவும் காண முடியும். இடையே மாற்றம் புகாதொழிய ஒரு நாள் முழுவதும், அதாவது 60 நாழிகை பிராணவாயு இடநாடி வழியே உள்வந்து வெளிச்செல்லுமாயின் வாழ்நாள் இனி 10 ஆண்டு என்று துணியலாம். வாழ்நாள் இனி 10 ஆண்டு என்று துணியலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ திருப்பி ஒரு முறை அந்த தர்மபுரம் ஆதீனம் வெளியிட்ட அந்த பொழிப்புரையை படிச்சிடறேன். பிராணவாயு பகல் 30 நாழிகையும், ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம், ஏற்கனவே அடியேன் சொல்லிட்டு இருக்கிறேன். பிராணவாயு பகல் 30 நாழிகையும் இடது நாடி வழியே வெளிப்போதுமாயின் வாழ்நாள் 12 ஆண்டு என்று வரையறுத்து விடலாம். அதனை அனுபவமாக காண முடியும். இடையே மாற்றம் புகாதொழிய ஒரு நாள் முழுவதும், அதாவது 60 நாழிகை பிராணவாயு இடைநாடி வழியே உள்வந்து வெளி செல்லுமாயின் வாழ்நாள் இனி 10 ஆண்டு என்று துணியலாம். வாழ்நாள் இனி 10 ஆண்டு என்று துணியலாம். சிவபெருமான். இப்போ நம்ம யதார்த்தமா சைவநெறி பாடசாலையில இதுக்கான பொருளை பார்ப்போம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். பார்க்கலும் ஆகும் பகல் 30 பார்க்கலும் ஆகும்
பகல் 30 ஆகில். ஒரு நாழிகை 24 நிமிஷம். 24 நிமிடங்களை கொண்டது ஒரு நாழிகை. அப்போ 30 நாழிகைன்றது நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. அரை நாள் நினைக்கிறேன். 12 மணி நேரம் இருக்காங்க. கணக்கு பண்ணி பார்த்தா வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். அதை நீங்க 30ஆல பெருக்குனீங்கன்னா மீதி வரக்கூடியது அந்த ஹவர்ஸ். எத்தனை ஹவர்ஸ்னு வரும். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில 30 நாழிகை இடது நாடி வழியாக சுவாசம் போய் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி போய் வந்துட்டு இருக்குதுன்னா அவங்க கதை 12 ஆண்டுல முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். வலது நாசியே பயன்படுத்தல. நல்லா குறிப்பெடுத்துக்குங்க. பகல் பொழுதுல பகல் முழுதும் இந்த பகல் ஆனாலே அதான் சொல்றேன். பகல் 30 ஆகில் அப்படின்னா அந்த 30 நாழிகையுமே பாவம் இடது நாடியிலே ஓடிட்டு இருக்குது. வலது நாசில வேலை செய்யல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் 12 ஆண்டு. அதுல மாற்றமே இல்லாம பகல்ல எப்படி இடது நாசியிலேயே ஓடி அந்த சுவாசம் மேலும் கீழும் போய் வருது, அதே மாதிரி இரவுலயும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அதாவது மீதி இருக்கிற நாழிகை, அதாவது 60 நாழிகை. 60 நாழிகைன்றது ஒரு நாள். அந்த மீதி இருக்கிற 30 நாழிகையும் பாவம் பகல்லையும் இடது நாசி வழியிலே போய் பகல்லையும் இடது நாசி வழியிலேயே போய் இரவுலையும் இடது நாசி வழியிலேயே ஒருத்தருக்கு போகுதுன்னு சொன்னா அவனுடைய வாழ்நாள் இனி 10 ஆண்டு 10 வருஷம்தான். சந்திரகலையிலேயே ஓடினா என்ன ஆகுன்ற நிலைமை நல்லா புரிஞ்சுக்குங்க. மாறி மாறி இந்த இடது நாசியிலிருந்து வலது நாசிக்கும், வலது நாசியிலிருந்து இடது நாசிக்கும் எம்பெருமான் ஏன் மாறி மாறி தாண்டவம் ஆடுறாருன்னா, இந்த உடலுடைய வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக, இந்த உடலினுடைய சீரை சரி செய்வதற்காக, இந்த உடல் எப்பொழுதெல்லாம் வெப்பம் அடைகிறதோ, எப்போதெல்லாம் அந்த பித்தம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்து நிற்கிறதோ அப்ப எல்லாம் இடது நாசிக்கு சாமி காலத்துக்கு ஆடுவார். அந்த இடது கால்னா காற்று. அந்த இடது காலை தூக்கி ஆடுகிற ஒரு பொது நடம் தான் இடது நாசியில் ஆடுறதுதான் பொது நடம். எது வரைக்கும் அந்த நடனம் இருக்குன்னா அந்த உடம்புல இருக்க பித்தம் தெளிகிற வரைக்கும், அதான் குளிர்ச்சி அடையிற வரைக்கும். அப்படி உடல்ல 90 டிகிரிக்கு மேலேயும் போகாம 90 டிகிரிக்கு கீழேயும் போகாம ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லக்கூடிய இந்த உடலுடைய வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக எம்பெருமான் ஆடுகிற ஆட்டம் தான் இடது நாடி. இந்த இடது நாசியில இந்த உடலுடைய பித்தத்தை தணிப்பதற்காக, இந்த உடம்புடைய சூட்டை தணிப்பதற்காக அந்த 90 டிகிரியிலேயே இந்த உடம்பை வச்சிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக சாமி அதை தக்க வைக்கிறார். அதாவது 90க்கு மேல உடம்புடைய உஷ்ணம் போயிருச்சுன்னா, ஒருவேளை போயிருச்சுன்னா அந்த 90 டிகிரிக்கு மேல 100 120 டிகிரிக்கு மேல உடம்பு சூடு ஆகுது, அக்னி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாடி என்ன பண்ணுது, இடது நாசிக்கு போகுது. எப்பெல்லாம் இடது நாசிக்கு வருதுன்னா அப்ப நம்ம உடம்புல 90 டிகிரிக்கு மேல போகும்போது, இது ஒரு அறிவியல், அவ்வளவுதான். உடல் பத்தின விஞ்ஞானம். ஆன்மீகத்துல இதுக்கு மெய்ஞானம், தமிழ்ல இதுக்கு வைத்தியம், அவ்வளவுதான். தமிழ் வைத்தியம், பாரம்பரிய வைத்தியம். நாடி பார்ப்புதல், நாழிகை பார்த்தல், மூலிகை,
இதெல்லாம் தமிழ் பாரம்பரியம். நாடி சுத்தி செய்தல். அப்போ இந்த இடது நாசு வழியாக போகும்போது இந்த 90 டிகிரிக்கு மேல உடம்புடைய உஷ்ணம் அதிகமா இருக்குதுன்றதுனால பித்தம் தெளியணுன்றதுக்காக வாதம் பித்தம் மேலோங்கி இருப்பதனால அதை தணிப்பதற்காக இறைவன் ஆடுகிற ஆட்டம் தான் அந்த இடது நாசி. சரி, இடது நாசியிலேயே தொடர்ந்து ஆடினா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? சீதோஷ நிலை ரொம்ப குளிர்ந்து போயிடும். சந்திரகலையிலேயே ஆடிட்டு இருந்தா எப்படி? உடனே சூரிய கலைக்கு மாறணும் இல்லையா? அது எப்ப மாறும்னா ரொம்ப குளுமையா போயிடும். 90 டிகிரிக்கு கீழே போயிடுச்சுன்னா அப்ப உடனே சாமி என்ன பண்ணுவாரு? வலது நாசி வழியா ஆடத் தொடங்குவார். அப்ப இந்த வலது நாசி வழியா ஆடத் தொடங்கும் போது அதுக்கு மதுரை, அதாவது வெள்ளி எம்பதி கால் மாற்றி ஆடுறாருல, ரொம்ப குளிர்ந்துருச்சு மீனாட்சி கிட்ட இருந்து. உடனே அங்க என்ன பண்ணும்? உஷ்ணத்தை ரெடி பண்ணணும். அதனாலதான் வலது நாசியில. அது கூலிங், அது நீரு, மீன் ரொம்ப ஆழமா போச்சுன்னா மீன், அது அவ்வளவுதான். அந்த கூலிங்ல சாமி என்ன பண்றாரு? 90 டிகிரி கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாரு? உயிரை தக்க வைக்கணும் இல்லையா? சொக்கநாதனா வரார். மீன் வலை வீசிய காணவன் வந்து என்ன பண்றாரு? அங்க வலது நாசியில ஆடுறாரு. இதான் வெள்ளி, அதுதான் வெள்ளி எம்பதி. இதான் உடல் தத்துவம், இதான் மதுரை. அப்போ இந்த இடது பக்கம் ஆடும்போது சிதம்பரம், வலது பக்கம் ஆடும்போது அது வெள்ளி எம்பதி. இதுதான் தேகத்தினுடைய சத்தியம். எம்பெருமான் வருகிற ஆட்டம், அவ்வளவுதான். உணர்ந்தவங்களுக்கு சிதம்பரம் எதுன்னு தெரியும். உணர்ந்தவங்களுக்கு வெள்ளி எம்பதி எதுன்னு தெரியும். ஆலங்காடுன்றது புருவ நடு. ஆலமர் கடவுள் இருக்கிறன்னு புருவ நடு. ரத்தின சபாபதின்றது புருவ நடு. ஊர்த்தவ தாண்டவன்றது வலதுலயும் ஓடாம இடதுலயும் ஓடாம சுழுமுனையில ஓடுச்சுன்னா அதுக்கு ஊர்த்தவ கதின்னு பேர். அந்த ஊர்த்தவ தாண்டவத்தை தான் காளியோட ஆடுறது. காளி கீழே கொண்டாந்து இடது நாசியிலே வலது நாசியிலே விட்டுறதுக்கு பிரியப்படுகிறா. அதான் உலகத்தோட இருந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுடுன்னு. பெருமான் போதும், இந்த உலகம் போதும், கைலாயத்துக்கு வந்துரு. இது 2 பேருக்கும் போராட்டம். இந்த உலகியலுக்கும் அருளியலுக்கும் நடக்கிற சண்டை தான் காளிக்கும் நடராஜருக்கும் நடக்கிற சண்டை. இந்த உலகியல் என்ற பாம்பு, காளி என்ற பாம்பு பெருமானோடு போராடுது. நான் வாழ்ந்தாகணும், எனக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, சக்தியோட நான் வாழணும், எனக்கு பூமி முக்கியம்னு சொல்லுது. இத்தனையும் கடந்து ஆகாயம் முக்கியம், எம்பெருமானுடைய திருவடி முக்கியம், அங்கிருந்து அருள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சாமி கொண்டு போறாரு. அப்போ அந்த ஆட்டத்துல ஆகாயம் ஜெயிக்குது. ஏன்னா உயிர் இல்லையா? உயிர் தானே. அப்போ காளிக்கு உயிர் கொடுத்ததே சிவபெருமான் தானே, சக்தி தானே. அப்போ காளிக்கு நோக்கம் கீழ், பராசக்திக்கு நோக்கம் மேல. அப்போ இந்த நாசியில் வழியா நடக்கிற இந்த கூத்து இருக்கு இல்லையா? இந்த கூத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மெய்ஞானம் ஆகி மெழுகின்ற மெய்ச்சுடரே. அப்ப இடது நாசினா சிதம்பரம், வலது நாசினா வெள்ளி எம்பதி, நடுநாசின்னா அது ஊர்த்தவ தாண்டவம், திரு ஆலங்காடு. குரு உபதேசம் பெற்றால்தான் ஊர்த்தவ கதி கிடைக்கும். குரு உபதேசம் குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு ஊர்த்தவ தாண்டவம். குரு உபதேசம் பெறாதவர்களுக்கு சாதாரண விஷயம். மெய்ஞானத்துக்கு கூட வர முடியாது. தொட்டு காமிச்சா தான். தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு இல்லாத வித்தை பாழ். குரு இல்லாத வித்தை பாழ்.
அப்போ இந்த இடது நாசி, வலது நாசி, ஊர்த்தவ தாண்டவம், சுழுமுனை, சுழுமுனை மார்க்கம் அப்படின்னா குருநாதர் இல்லாம அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது. அதுல தேர்ந்த பக்குவப்பட்ட குரு விசுவாசம் இல்ல, உண்மையை கடைபிடிக்கிற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பே உருவான அந்த குருநாதர் தான் அந்த இடத்த தொட்டு காண்பிக்க முடியும். அப்பதான் ஊர்த்தவ தாண்டவத்துக்கு நம்ம போக முடியும். அப்பதான் நம்ம ஊர்த்தவ தாண்டவத்துக்கு போக முடியும். பிராணாயாமத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நாசிய உள் வழியா கொண்டு போய் அந்த உள்நாக்கு வழியா பயணிக்கிற ஒரு பெரிய வித்தைய அவர் மூலியமா தான் கத்துக்க முடியும். அதுக்கு சாகா கலைன்னு பேரு. சாமி அதுக்கு மார்க்கம் கண்டவன் மார்க்கண்டேயன். எது மார்க்கம்? சாதாரண நாசி வழியா சுவாசிக்காம உள்முகமாக யார் ஒருவன் சுவாசிக்கின்றானோ அவனே மார்க்கம் கண்டவன், அவனே மார்க்கண்டேயன். அவன் காலனை காலால் உதைப்பான். ஏன்னா சுவாசம் நாசி வழியா போனாதான் காலன். நாசி வழியா போகாம உள்முகமா கொண்டு போனவனுக்கு காலனை காலால் உதைக்கிற பக்குவம் கிடைச்சிடும். இதுதான் அந்த ரகசியம். அப்ப குரு உபதேசம் வேணும். குரு உபதேசம் இல்லைன்னா அது முடியாது. சரி, இந்த பாடல்ல என்ன சூத்திரம் அப்படின்னா, அந்த இடது நாசி வழியாவே பாவம் 30 நாழிகையும் ஒருத்தருக்கு பகல் பொழுது முழுக்கும் இடது நாசிலேயே போயிருச்சுன்னா அந்த உடல் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா வாழ்நாள் 12 ஆகும். அவ்வளவுதான். ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அந்த சூரிய கலையில ஆடினாதான் அதுக்கு பதில். அந்த உடம்பு வந்து வெப்பத்தை தக்க வைக்க முடியும். அப்ப தொடர்ந்து சந்திர கலையிலே இருந்தா என்ன ஆகும்னா அது குளிர்ச்சியால போய் உறைஞ்சிரும். உயிர் போய் அடங்கிடும். பனிக்கட்டுல போய் மூடிக்கிட்டுனா, பனி பிரதேசத்துல போயிட்டா இந்த பனி வந்து மூடிக்குது இல்ல, காரு வீடு எல்லாம் மூடிக்கிற மாதிரி இந்த உடம்ப வந்து காலன் வந்து மூடிடுவான். இடது நாசிலேயே போயிட்டு இருந்ததுன்னா குளிர்ந்துரும். அப்படி பகல் பொழுதும் 30 நாழிகையும் போய் இரவு பொழுதும் ஒரு 30 நாழிகையும் போய் 60 நாழிகை வந்து தொடர்ந்து செயல்பட்டுச்சுன்னா பகலும் இடது நாசிலேயே போய் இரவும் இடது நாசிலேயே போச்சுன்னா வாழ்நாள் இனி 10 ஆண்டு 10 வருஷம்தான் அப்படின்னு வரையறுத்து சொல்றாரு. இந்த பாடல்கள்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நேத்து முந்த நாள் சொன்னேன் நான். சத்தியத்தை தெரிந்தவர்களுக்கும் சத்தியத்தை தெரியாதவர்களுக்கும் இது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு நாசியில் சுவாசம் இருக்காது. மனம் ஒடுங்கும் வித்தையை கற்றுக்கொண்டிருப்பார்கள். மனம் எவ்வளவு தூரம் வெளியே போதோ அவ்வளவு தூரம் மூச்சு வெளியே போகும். தொப்புள் வரைக்கும் வருதுன்னா 15 விரல் டை. 6 விரல் இடை வந்ததுன்னா 80. நம்ம மூக்குல 6 விரல் இடை வச்சு பார்த்தோம்னா 80 ஆயுள். அவ்வளவுதான். அது வரைக்கும் மூச்சு இருந்ததுன்னா. அப்புறம் 7 இருந்ததுன்னா 60. அதே மூச்சுடைய அளவு 8 இருந்ததுன்னா 50 வருஷம் தான் கேரண்டி. அதே மூச்சுடைய அளவு விரல் இடை 9 போயிடுச்சுன்னா 33 வருஷம். அதே விரல் இடை 10 போயிடுச்சுன்னா 28 வருஷம். அதே விரல் இடை 11 போயிடுச்சுன்னா 15 போயிடுச்சுன்னா 25 வருடம் அப்படின்னு கடந்த 4-5 பாடல்களை பார்த்துட்டு வரும். ஒரு நாசியனுடைய அளவை, அதாவது ஒரு பிராணனுடைய அளவை வச்சே திருமூல நாயனார் என்ன பண்ணிருக்காரு, வாழ்நாள் தீர்மானிச்சிட்டார். ஆனா இந்த 8வது பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இடதுலயும் அதையாவது பரவாயில்ல, இடதுலயும் வலதுலயும் போகும். ஆனா இப்படி மூச்சு இடது நாடியிலும் இல்லாம வலது நாடியிலும் வலது நாடியிலே இல்லாம வெறும் இடது நாடியிலேயே போச்சுன்னா என்ன ஆகுன்றத இங்க புட்டு வச்சுட்டார். அவ்வளவுதான். சரி, இது அப்படியே கடந்து போயிடலாமா? கடந்து போயிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, இது வந்து பாமரர்களுக்கு. பக்தின்னா என்ன, முக்தினா என்ன,
வழிபாடுன்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்னு தெளிஞ்சு குருவை இருக்க பற்றி யார் ஒருத்தர் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு குரு உபதேசம் பெற்று இடது நாசியிலும் இல்லாம வலது நாசியில் இல்லாம சுழுமுனையில போகக்கூடிய வித்தையை ஒருவர் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு வாசி யோகம்னு பேரு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப முறையாக சரியை செய்து, கிரியை செய்து, யோகம் செய்து ஞானம் பெறுவதை போல இந்த குரு உபதேசம் பெற்ற பிறகு அவர்களுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது. ஆதியோடு சமமாக இருக்கிற வித்தையை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் புண்ணிய சீலர்கள், பாக்கியவான்கள் பேர் அவங்களுக்கு. நித்திய சூரிகள், திருவடியை வாழும்போதே பெறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அந்த வாழும்போதே பெறக்கூடிய திருவடி பேர் என்பது, எம்பெருமானுடைய திருவடி பேர் என்பது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவ நடுவாகிய எம்பெருமானுடைய அக்னி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய இடம். அண்ணாந்து அந்த இடத்தை பார்த்து யார் ஒரு ஐக்கியமாகி இருக்கிறார்களோ, தனிமை தீர்த்து என் தனிமை தீர்த்தாண்ட இறைவா போற்றி அப்படின்னா நம்முடைய தனிமையை போக்குவதற்கு அதுதான் மருந்து. அவனே மருந்தாக வருகிறான். அப்ப அந்த இடம் எப்போ நமக்கு உதவி செய்யணும்னா பணிஞ்சா உதவி செய்யும். எல்லோருக்கும் நன்றல் பணிந்தல், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அப்பனா எங்க பண்ணிடணும்? அதான். அப்ப பல்லோரும் ஏத்த பணிந்து, சிவபுராணத்துல கடைசியில் வர பணிவு எங்க இருக்கு? பல்லோரும் ஏத்த பணிந்து, அதுதான். அப்ப திருவடி பேரு வாழும் போதே பெற்றவர்களுக்கு இந்த 30 நாழிகை இடது நாசியில போறது, அப்புறம் வலது நாசியில போறன்ற கணக்கு நமக்கு கிடையாது. இடதும் இல்லை வலதும் இல்லை, சாமி சுழுமுனையில கொண்டு போயிட்டார். சுழுமுனையில போனவங்களுக்கு தன்னுடைய சமாதியை தானாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைத்துவிடும். தன்னுடைய தனிமையை அழகா தீர்த்துக்கலாம், மறைஞ்சுக்கலாம். இன்னும் சித்துக்கள் கிடைச்சதுன்னா உடம்பை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், அட்டமா சித்தி பெறலாம். அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருளாச்சு இல்லையா? மார்க்கண்டேயனுக்கு அதான் நிலைமை. அப்ப குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு தீட்சை வாங்கினவங்களுக்கு இந்த பாடல் ஐயாவுடைய விஷயம் இந்த ஃபார்முலா நமக்கு பொருந்தாது. அப்ப யாருக்கு பொருந்தா? இயல்பாகவே இடது நாசியிலேயே 30 நாழிகையும் போது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு இந்த உடலுடைய தட்ப வெப்பத்தை பார்க்கணும். வாதம், பித்தம், சிலேத்துமம். இந்த வாதம், பித்தம், சிலேத்துமத்தை சரி செய்யணும். வாதம்னா காற்றால் வரக்கூடிய குறைபாடு. பித்தம்னா அக்னி, உஷ்ணத்தால் வரக்கூடிய குறைபாடு. சிலேத்துமம்னா அந்த சளி, கபம். வாதம், பித்தம், கபம். இந்த கபம்ன்றது நீரால் வரக்கூடியது. ஒன்று அக்னியால் வரக்கூடியது, ஒன்று நீரால் வரக்கூடியது, இன்னொன்னு காற்றால் வரக்கூடியது. 3 விதமான நோயை பரிசோதனை பண்ணணும். இதுல எதுவுமே மிக கூடாது, குறையும் கூடாது. வாதம், பித்தம், சிலேத்துமோ என்ன பண்ணக்கூடாது? மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. அது யார் ஒருத்தர் சீரா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நோய் இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி. அப்புறம் நாடி பாக்குறதுன்னா என்னன்னா வாதம், பித்தம், சிலேத்துமம் தான் நாடி பாக்குறது. ஒரு அற்புதமான கலை நாடி பாக்குறது. ஒரு கையை கொடுத்தோம்னா உடனே சொல்லிடுவார் வைத்தியர். மணிக்கட்டுல கையை வச்சு, அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அதாவது மருத்துவர்கள், எம்பிபிஎஸ் படிச்ச மருத்துவர்கள் கூட கையை தொட்டு பார்ப்பாங்க. இப்ப அப்படி பாக்குறது இல்லை. நாடி பாக்குற வித்தையே எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கையை பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த பல்ஸ் அப்படின்றாங்கல்ல, கையை பிடிச்சு பார்ப்பாங்க. பிடிச்சு பார்த்த உடனே நரம்புல கை வச்சிருவாங்க. 3 விரலையும் வைப்பாங்க. அந்த முதல் விரல் வாதம், 2வது விரல் பித்தம், 3வது விரல் சிலேத்துமம். அப்படி 3 விரலையும் கையில வச்சோம்னா வச்ச உடனேயே எதுல துடிக்குதுன்னு பார்ப்பாங்க. நரம்புல கை வைப்பாங்க. கையை வச்ச உடனே மேல் விரல்ல துடிச்சதுன்னா வாதம் மேலோங்கி இருக்கு. நடு விரல்ல அந்த துடிப்பு இருக்குதுன்னு சொன்னா பித்தம் தலைக்கேறி போயிருக்குன்னு அர்த்தம். அதே 3வது அந்த 3 விரல் தான் பிடிப்பாங்க. நாடி பார்க்கும் போது கரெக்டா மணிக்கட்டுல பிடிச்சு பார்ப்பாங்க. கரெக்ட் நரம்பு பார்த்து பிடிப்பாங்க.
அப்ப 3வது விரல்ல அந்த இது நாடி துடிப்பு துடிச்சதுன்னா அதுக்கு சிலேத்துமம்னு பேரு, அதாவது கபம்னு பேரு. எவ்வளவு அழகா பெரியவங்க சொல்லிட்டாங்க வைத்தியம் பார்க்கிற முறைய. வாதம், பித்தம், சிலேத்துமம். அப்ப நாடி பார்க்கிற வித்தையை யார் ஒருத்தர் கத்து வச்சிருக்காங்களோ அவங்க வைத்தியம் பார்க்கிற வித்தை அருமையா கை கூடிடும். பார்த்த உடனே ஒரு உடம்ப ஜட்ஜ் பண்ணிட்டுவாங்க. இது வாதத்துல இருக்குதா, இது பித்தத்துல இருக்குதா, இது சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய கபத்தில் இருக்குதான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நல்ல வைத்தியர் இது 3ம் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருப்பார். அவர் வைத்தியருக்கு வைத்தியராகவும் இருப்பாரு, உபதேச குருவாகவும் இருப்பார். யார் ஒருவர் இடது நாசியில் அல்லாமல் வலது நாசியில் சுழுமுனையில பயிற்சி செய்து இந்த உலகத்தை அறிந்து கொண்டாரோ அவர் வைத்திய முறை கையில் எடுப்பார். அவங்களுக்கு மூலிகை எல்லாம் கைவர வந்துடும், இயல்பாவே வந்துடும். எந்தெந்த மூலிகை எப்படி பயன்படுத்தணும்ன்ற அறிவு அவங்களுக்கு நிச்சயம் வந்துடும். இயல்பாவே எந்தெந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்தணுன்ற அறிவு நிச்சயமா வந்துடும் சுழுமுனைக்கு போறவங்களுக்கு. சுழுமுனைக்கு போகாதவங்களுக்கு அந்த அறிவு வராது. கேட்டு தான் புத்தகத்தை பார்த்தா இந்த முருங்கைக்கீரையா, ரைட்டு, இந்த கீரையால இது பண்ணணும் அப்படி தேடி பண்ணணும். அவங்களுக்கு இயல்பாவே கிடைச்சிரும். அவங்க நோய் நாடி நோய் முதல் நாடி பார்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு குறையும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வெற்றி பெற்றுவார். அதாவது புரு நடுவு பார்த்து அவங்க தன்னுடைய 3த்தையும் சரியா வச்சுக்குவாங்க. வாதம், பித்தம், சிலேத்துமத்தை சரியா வச்சுக்குவாங்க. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றத உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கும் நோய் தீர்த்து வைப்பாங்க. அப்படி பார்க்கிற ஒரு கலை தான் நாடி பார்க்கிற கலை. அப்படி நாடி பிடிச்சு பார்த்த உடனே முதல்ல வந்ததுன்னா அதுக்கு வாதம்னு பேரு, 2வது தோட்டம்னா அதுக்கு பித்தம்னு பேரு, 3வது வந்ததுன்னா அப்படியே ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. வாத நாடியில ஓடுதா, பித்த நாடியில ஓடுதா, அல்லது கபத்துல ஓடுதா, 3 நாடியை பார்த்து உடம்புக்கு உண்டான வைத்தியத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடது நாசியிலேயே ஒருத்தருக்கு 30 நாடிகை ஓடுதுன்னு சொன்னா அவருக்கு கபம் அதிகமாயிடும். கபம் அதிகமானா என்ன ஆகும்? சளி அதிகமாகும். சளி அதிகமான என்ன ஆகும்? தொண்டை கட்டும். தொண்டை கட்டினா என்ன? வடல கூடிடும். வடல கூடிச்சுன்னா என்ன ஆகும்? நாசிக்கு போற காற்று தடைப்படும். நாசிக்கு போற அதாவது பிராணன் மூளைக்கு போற பிராணன் தடைப்படும். அப்படி மூளைக்கு போற பிராணன் தடைப்பட்டா என்ன ஆகும்? ஆயுள் குறையும். ஆயுள் குறைஞ்சா என்ன ஆகும்? சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். எங்க தொடங்குது பாருங்க. அப்போ இந்த கபத்தை வல்லாறு வழியில இருக்கிறவங்க காலையில இந்த வாய் விட்டு கையை விட்டு நாக்கு வடிப்பாங்க. உள்ள தொண்டைக்குடியில கையை விட்டு எடுத்து அந்த அந்த கபத்தை எடுத்துருவாங்க. தூங்கி எழுந்து காலையில 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்துட்டாங்கன்னா எழுந்த உடனே முதல் வேலை என்ன? நாக்கு உள்ள கையை விட்டு அவரும் சத்தம் போடுவாங்க ஒரு மாதிரி. அப்படி உள்ள கையை விட்டு அதை எடுத்த உடனே அது வழல வெளியே வந்துடும். இப்படி யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்க கபம் என்ன பண்ணாது? ஒண்ணும் பண்ணாது. நாக்கு வழிக்கும். நான் உள்ள கை விட்டோன்னு ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற சென்சேஷன் என்ன பண்ணுவாங்க? அந்த உள்ள இருக்க சளியை கொண்டாந்து வெளியே தள்ளிடுவாங்க. இதுக்கு அந்த வழலை கழற்றல் அப்படின்னு பேரு. காலையில வழலை கழற்றல். இது ஒரு பயிற்சி. வள்ளலார் பயிற்சியில் இருக்கிறவங்க, வள்ளலாருடைய நெறியில இருக்கிறவங்களுக்கு, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வழியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பாடம். பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கையை உள்ள விட்டுருவாங்க. ஒரு விரலை உள்ள விட்டு உள்நாக்க தொட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு உழுக்கு உழுப்பாங்க. உழுக்குனாங்கன்னா அங்க இருக்கிற கபம் என்ன பண்ணும்? தானா தொப்புன்னு விழுந்துடும். அப்ப கபம் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இடம் ஃப்ரீ ஆகும். இடம் ஃப்ரீ ஆச்சுன்னா என்ன ஆகும்? நாசி நல்லா வேலை செய்யும். அதாவது வாசி நல்லா வேலை செய்யும். அப்போ இந்த கபம் யாருக்கு என்ன கூடி இந்த 30 நாழிகையும் இடது பக்கமே ஓடுற ஆளுக்கு கபம் கூடி போயிடும். கபம் கூடிச்சுன்னா என்ன ஆகும்னா ஆயுள் குறைஞ்சிடும். சுவாசம் தடைப்படும். சுவாசம் தடைப்பட்டுச்சுன்னா பிராணன் போறது நின்று போயிடும். பிராணன் போறது நின்று போச்சுன்னா செல்கள் செத்து போயிடும். செல்கள் செத்து போச்சுன்னா அது ஒரு கூட்டு தொகுதியாக எல்லாம் மரண ஓலம். அவ்வளவுதான். எங்களுக்கு பசிக்குது, போராடுவோம் போராடுவோம். எங்களுக்கு பசிக்குது, போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லும் செல்கள். அப்படி சொல்லியும் இந்த பிராணன் இடது நாசியிலேயே போச்சுன்னா என்ன ஆகும்? கபம் கூடிக்கிட்டே போகும். கூலிங் அதிகமாயிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஓவர் கூலிங் ஆனா என்ன ஆகும்? அந்த எல்லா பொருளும் உறைஞ்சி போயிடும்.
கத்திரிக்காய் வச்சிருந்தாலும் சரி, தக்காளி வச்சிருந்தாலும் சரி, எது வச்சிருந்தாலும் எல்லாமே பனிக்கட்டியா மாறிடும். ஒரு அளவு தான் எல்லாமே. எல்லாமே ஒரு அளவு தான். அப்ப இடது நாசியிலேயே ஒருத்தனுக்கு போச்சுன்னா, அவருடைய வாழ்நாள் 12 வருஷம். அவ்வளவுதான். இதுதான் திருமூலர் சுருங்க சொல்றார். அப்போ வாதம், பித்தம், சிலேத்துமம்ன்ற உண்மையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிப்ப அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த உண்மையை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். வாதம், பித்தம், கபம். இந்த 3 நாடிகளை யார் ஒருவர் சரிவர கற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் நிச்சயம் வைத்தியர் ஆவது உறுதி. நாடி பார்க்கிற வித்தையை நம்ம கத்துக்கணும். அப்படி மணிக்கட்டுல வச்சு பிடிச்சு பார்க்கிற கலையை கத்துக்கணும்னா, முதல் வாதம், பித்தம், சிலேத்துமம். அதுக்கேத்த மாதிரி உடம்புல இருக்க கெப்பாசிட்டி நம்ம மாத்திக்கலாம். ஓ! வாதம் கூடி போயிருக்கு. ரைட்டு. பித்தம் கூடி போயிருக்குது. கபம் கூடி போயிருக்குது. அப்ப என்ன செய்யணுமோ அத செய்யணும். அவ்வளவுதான். இப்படி யார் ஒருத்தர் வாதம், பித்தம், கபம் அப்படின்ற நாடியை தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தன்னுடைய உடலை சீரா வச்சுக்கிற ஒரு அறிவு வந்துரும். பித்தம் தலைக்கேறி போச்சு. இப்ப நம்ம பித்தத்த தணிக்கணும். கபம் அதிகமாயிருச்சு. இனி நம்ம சளிய வெளிய எடுத்தாகணும். உடம்பு வீங்கி போச்சு. அப்போ உடம்பு காற்று வாதத்தை சரி பண்ணணும். வீங்கல் காற்று. அப்ப இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க வைத்தியரா மாறிடுவாங்க. எல்லா ரகசியம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். சரி. இப்ப திருமூலர் சொன்ன இந்த பாடல் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த சுழுமுனை மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், எம்பெருமானுடைய திருவடி பேரை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இயங்கும். அப்ப காலச்சக்கரத்துல ஆயுள் பரீட்சையில ஒருத்தருடைய வாழ்நாள் 12 அப்படின்னா, அவங்களுடைய இடது நாசியில 24 மணி நேரமும் இடது நாசி வழியிலே போயிட்டு இருக்கும் காத்து. பாவம். அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு வாழ்நாள் 12 அப்படின்னு. அப்படி பகல் முழுதும் இடது நாசிலே போய் இடது நாசிலே போய் இரவு முழுதும் இடது நாசிலே போய் மொத்தம் 30 நாழிகையும் ஒருத்தனுக்கு வாழ்நாள்ல 60 நாழிகையும் ஒருத்தனுக்கு வாழ்நாள்ல இடது நாசிலேயே காத்து போச்சுன்னா என்ன ஆகுன்னா அவனுக்கு 10 வருஷம் தான் ஆயுள் அப்படின்ற உண்மையை அங்க புட்டு வைக்கிறார். இதுதான் அந்த திருமூலருடைய பாடலுடைய விளக்கம். அப்ப இந்த பிராண வாயுவை இடது பக்கமும் இல்லாம வலது பக்கமும் இல்லாம பெருமானுடைய பெரும் கருணையினால குரு முகாந்தரமாக யார் ஒருவர் நாடி தெரிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு சுழுமுனை நாடி வேலை செய்யும். அந்த புருவ நடு வேலை செய்யும். அவ்வளவுதான். பொறுமையா நின்று நிதானமா கவனிக்கிற அறிவு வந்துடும். அவ்வளவுதான். சரி, இந்த பாட்டை திருப்பி ஒரு முறை பார்த்துடலாம். இன்னைக்கு செய்தி இவ்வளவுதான். பார்க்கலுமாகும் பகல் 30 ஆகி ஆக்கலுமாகும் அவ்வாறிரண்டு உள்ளிட்டு போக்கலுமாகும் புகழற ஒன்றெனில் தேக்கலுமாகும் திருந்திய பத்தே. அந்த பாடல் பொருள் பிராணவாயு பகல் 30 நாழிகை இடது நாசி வழியிலே போச்சுன்னா 12 வருஷம் இருப்பாங்க. அதே 30 நாழிகை பகல்லையும் போய் இரவு இருக்கிற 30 நாழிகை, அதான் ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அப்போ 30 நாழிகையும் பகல் பொழுது முழுக்க 12 மணி நேரமும் சூரிய உதயம் தொடங்கி சூரியன் மறைகிற வரைக்கும் 12 மணி நேரம் இடது நாசிலேயே ஒருத்தனுக்கு போச்சுன்னா அவனுக்கு வாழ்நாள் 12. இரவு பொழுதும் அந்த 12 நாழிகை திருப்பியும் 12 மணி நேரம் இடது நாசிலேயே போடுச்சுன்னா அவனுக்கு வாழ்நாள் 10. அவ்வளவுதான். இன்னும் குறைஞ்சுன்னே போயிடும்.
இதுதான் வரையறுத்து சொல்றார் திருமூல நாயனார். எவ்வளவு பெரிய அறிவு பாருங்களேன் சிவபெருமான் சிவசிவா. இந்த உண்மையை தெரிஞ்சவங்க ரொம்ப பக்குவப்பட்டு தன்னுடைய நாசியை குரு முகாந்தரமாக சென்று தன்னுடைய நாசி வழி சுவாசத்தை தடை செஞ்சு சுழுமுனை மார்க்கமாக எம்பெருமானுடைய திருவடி அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான் சரி. இதான் அந்த பாட்டு சொல்ற தத்துவம். இனி குரு கையில தான் வாழ்க்கை இருக்கு. நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்கு? குரு கையில தான். தேஞ்சி வற்றல் மரம் போல் ஆவேனோ, ஆழ்வார் இலி மாடு போல் ஆவேனோ, மாணிக்க வாசகர் சொல்றாருல்ல, ஆழ்வார் இலி மாடு போல் ஆவேனோ, கேப்பார் மேப்பார் இல்லாத ஒரு மாடு மாதிரி ஆயிடுவனும், கட்டுத்தறி இல்லாத ஒரு மாடு மாதிரி ஆயிடுவனும், மூக்காங்கயிறு குத்தாத ஒரு மாடு மாதிரி ஆயிடுவனும், மதில் செவரு மட்டும் வலம் வர ஒரு மாடு மாதிரி ஆயிடுவனும், கருவறைக்குள்ள நுழையாத இருக்கிற ஒரு நான் ஒரு மாடு நுழையிற மாதிரி ஒரு அந்த இதுக்கு அந்த எம்பெருமானுடைய பணிவுக்கு ஆட்பட்ட மாடு, அதை மூக்குத்தின மாடா நான் இருக்க மாட்டானோ. அப்போ பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கும் பக்குவப்படாத ஆன்மாவுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. குருவினுடைய அருள் பெற்ற ஆன்மாக்கள் எம்பெருமானுடைய திருவடி நடியில இலைப்பாரி கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். அருள் உடம்பு பெற்றுவிடும். எம்பெருமானை மறந்து யார் ஒருவர் புறத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, நிலையில்லாத தேடிக்கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் இது நிகழும். இந்த பாட்டுல சொன்ன விதம் நிகழும். அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப இந்த உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை சரி செய்யறதுக்கும், இந்த உடம்புல இருக்க காற்றினுடைய வேகத்தை சரி செய்யறதுக்கும், வாதம் பித்தம் கபம் அக்னியை சரி செய்வதற்கும், அந்த கபம்னு சொல்லக்கூடிய சளியை சரி செய்யறதுக்கும் தான் சாமி கூத்தாடுறார். அப்போ காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கணக்கு தெரியும். அப்போ குரு முகாந்தரமாக இப்போ உபதேசம் பெற்று விரைவில் சுழுமுனை மார்க்கத்துக்கு மாறுறதுக்கான வழியை நம்ம என்ன பண்ணோம்? தேடிக்கணும். அவ்வளவுதான் செய்தி. இதுகாரம் பொறுமையாக இந்த பாடலை பற்றி கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, இப்படிப்பட்ட பாடல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. என்னங்க 12 வருடம் சொல்றாரு அப்படின்னா, இடது நாசிலே போற அந்த கூத்து சொன்னாரு. இன்னும் 10 வருஷம் சொல்றாங்கல்ல. ஆமா, நைட்டும் இடது நாசிலே போனா அது மாதிரி ஆகும். அப்ப நாடி சுத்தின்னு ஒண்ணு பண்ணணும். அது பண்ணி முடிச்ச பிறகு வலது நாசிலையும் இடது நாசிலையும் சரியா போய் வருதான்னு பார்த்துட்டு தான் பிராணாயம் சுழுமுனைக்கே வரணும். ஆனா சில பேர் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இடது பக்கம் வலது பக்கம் நல்லா போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப குரு முகாந்திரமா வாயு சலிக்காம மனசை போய் அங்க சரிக்காம நிறுத்தணும். எங்க புருவ நடுவுல. அப்படி நிறுத்தினா மட்டுமே நமக்கு விமோச்சனம். விமோச்சனம் எங்க இருந்து கிடைக்குது? சிவபெருமான் சிவசிவா. விமோச்சனம் எங்க இருந்து கிடைக்குது? ஆணவத்திலிருந்து, கண்மத்திலிருந்து, பிறகு மாயிலிருந்து விடுதலை. அந்த விடுதலை கிடைச்ச பிறகுதான் தன்னறிவு வருது. தன்னறிவு வந்த பிறகு தன் தலைவனுடைய அறிவு வருது. பதி அறிவும் பசு அறிவும் நமக்கு வருது. இந்த பசு அறிவும் பதி அறிவும் வந்த பிறகு இயல்பாவே பாச அறிவு நம்மளை விட்டுட்டு போயிடுது. பாசத்தினுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிறான். அவ்வளோ இந்த பாசத்தினுடைய இயல்பை தெரிஞ்சு தன்னை அறிந்து இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் அந்த ரகசியம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமா ஒண்ணுங்க இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்லேட்டை எடுத்து அது கோவப்படத்துல அந்த ஸ்லேட்டை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா தேய்ச்சி, நம்ம பலகைன்னு சொல்றோம் இல்லையா, கற்பலகை, அதை கையில வச்சு நம்ம நாசிக்கு வழியா கொண்டு போய் அப்படி நிறுத்தினோம்னா மூச்சோடைய அளவு தெரியும். 1 விரல் இடையா, 2 விரல் இடையிலையா, 3 விரல் இடையா, 5 விரல் இடையா, 6 விரல் இடையா. 6 விரல் இடைனா 80 வயசு. அதை அப்படியே கொண்டு போய் அந்த ஸ்லேட்டை வைக்கும்போது மூக்கு போய் படும். சுவாசம் பட்டதுன்னா அந்த இடம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அந்த அப்படியே குறிப்பா எடுத்துக்கணும். அதனுடைய அளவு நாசியிலிருந்து அந்த மூச்சு போய் தொடர அந்த எல்லை இருக்குல்ல,
அதுல இருந்து அளந்து பார்த்தோம்னா 15 விரல் இடையா, 10 விரல் இடையா, 8 அப்படின்னு கணக்கு பண்ணலாம். இது தத்துவம். யாருக்கு? நம்ம கிட்ட வைத்தியம் பார்க்க வராரு. நீங்க எல்லாம் வைத்தியம் ஆயிட்டீங்க, வைத்தியர் ஆயிட்டீங்க. சுழுமுனையில தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. வாதம், பித்தம், கபத்தை கண்ட்ரோல் பண்ண ஆளாயிட்டீங்க. அப்படின்னா வர்றவனுடைய ஆயுள பரிசோதனை பண்றதுக்கு இது ஒரு வசதி. அப்ப அவனை சீர்திருத்தி, அவனை பக்குவப்படுத்தி, அவனை ஒரு மேலாண் நிலைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த இடது நாசியில போற அந்த வித்தைய, அந்த மடமாற்றி விடுவீங்க. நீங்க ஒரு கடவுள் மாதிரி அப்போ. அப்படி மடமாற்றி விட்டோம்னா அவனுக்கு வாழ்நாள்னா ஆகும், கூடும். அதான் விதியை மதியால் வெல்லுவது. எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால குருவருள் பெற்றவர்கள் திருவருளை நிச்சயமாக பெறுவார்கள் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னன்னா, நாடி பார்க்கிற வித்தையை நம்ம கத்துக்கணும். ஒருத்தருடைய கையை பிடிச்சி வாதம், பித்தம், சிலேத்துமம், கபம் குறித்து அந்த 3 விரல கையை வச்சு பார்த்தோம்னா நாடி பார்க்கிற வித்தையை அடியே இன்றைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, சிலேத்தம்னா என்னன்னு சுருங்க சொல்லியிருக்கிறேன். வாதம்னா காற்றால் வரக்கூடியது வியாதி, வீங்கி போயிடும். பித்தம்னா உஷ்ணத்தால் வரக்கூடிய வியாதி. அடுத்து கபம்னா நீரினால் சளியால் வரக்கூடிய வியாதி. இதை போக்குறதுக்கு தான் நம்ம நாடி சுத்தி செஞ்சு பிராணாயாமத்தை அதை பயிற்சி செய்யற அந்த பெரிய கலையை நம்ம பார்த்துருக்கிறோம். சுழுமுனை மார்க்கமாக போறவங்களுக்கு இப்படிப்பட்ட தொந்தரவு இருக்காது. இந்த 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்பது அந்த இடது நாசியிலே போறவங்களை குறித்து தகவலை கொடுத்திருக்கிறார் திருமூல நாயனார் சொல்லி, அந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே மீண்டும் ஒரு முறை வணங்கி, அவருக்கு உபதேசம் தந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, அப்படி நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்த அம்மையப்பர், கைலாயத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பருக்கு திருவடிகளை பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருந்ததுன்னா, என்னங்க ஐயா அப்படி சொல்லிட்டீங்க, இடது நாசியில போனா இந்த மாதிரி ஆக்கணும் இருக்கலாம். இதுதான் திருமூல நாயனாருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஒருத்தனுடைய வாழ்நாள யாராலும் சொல்ல முடியாது. டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியும், டேட் ஆஃப் டெத் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நாசியை வச்சு அதை வரையறுத்து ஒரு பாடலா ஏற்றிருக்கிறாருன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், எவ்வளவு பெரிய மெய்ஞானம். திருமூல நாயனார் எப்படி கொண்டாடலாம் நம்ம? மூலன் உரைத்த தமிழ் அப்படின்னா பொதுமறையில வந்துடுது இல்ல, அத்தனை ஆகமங்களையும் வடிக்கக்கூடிய ஆற்றல், அத்தனை சூத்திரங்களையும் எழுதக்கூடிய ஆற்றல், அத்தனை பராசக்தியினுடைய அந்த மேரு சக்கரத்தை வரைஞ்சி செஞ்சா என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆற்றல். சக்தினா என்ன, முருகன்னா என்ன, விநாயகர்னா என்ன, நாதம்னா என்ன, விந்துன்னா என்ன, இப்படி அத்தனை ஆகமங்களையும் ஒரு புத்தகத்திலே ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ன்ற தலைப்புல எழுதி நமக்கெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாருன்னா, அவர் எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய தியாக சுடர். அவரு இந்த உலகம் உய்வதற்காகவும், இந்த மனிதர்கள் கடை தேறி எம்பெருமானுடைய திருவடி அடைவதற்காகவும் இந்த சரியை கிரியை யோக ஞான நெறிகளை ஆகமப்படி விளக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் வணங்கியே தீரணும். எம்பெருமான் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை வணங்கியே தீரணும். அத்தனை ஆகமங்களை ஒலிக்க வச்சிருக்கார் திருமூலர் திருமந்திரத்துல. எத்தனை தலைப்பு,
இந்த ஒரு தலைப்பு முடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு நாள் ஆகுது. ஒவ்வொரு பாடலையும் 20 பாடல் கொண்ட தொகுப்புல ஆயுள் பரீட்சையில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட தலைப்பு. ஒரு தலைப்பா 2 தலைப்பா அத்தனை தலைப்புலையும் பேசி ஒரு பெரிய நிறைவை கொடுத்திருக்கிறார் திருமூல நாயனார். 3000 பாடலுக்கு மேல 3000 பாடல். அப்போ அவருடைய வழியில திருமூல நாயனாருடைய வழியில வள்ளுவனையும் இருக பற்றி கொண்டு சத்தியத்தை கையில் எடுத்து சித்தத்தை சிவன்பாலே வைத்து ஆனந்தமாக இருத்தல், சத்தியம் சிவம் சுந்தரமாக இருக்கும் பொழுது நமக்கு சச்சிதானந்தம் வாய்க்குது, சத்து சித்து ஆனந்தம் கிடைக்குதுன்ற உண்மையை சொல்லி இதை முறையா அணுகணும். முறையா அணுகணும். குருநாதர் மூலியமா அணுகணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல என்னங்கய்யா அப்படி சொல்லிட்டு இடது நாசிலேயே போதுங்கய்யா எனக்கும் அப்படின்னா, என்னங்கய்யா தொப்புள் வரல என் மூச்சுக்கு வருது அப்படின்னா அதை பயப்படணும். அந்த அளவுக்கு பிராணன் வீணா போகுது. புரட்டு அடிக்கிறவங்க வாயில அந்த ஜொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உமிழ்நீரே உள்ள போகாம வெளியே வந்துருச்சுன்னா பிராணன் குறைஞ்சு போயிடும், ஆயிலும் குறைஞ்சிடும். ரொம்ப கவனிச்சு நமக்கு உரியவங்களை பார்த்து தூங்கும்போது என்ன நிலைமையில இருக்கிறாங்க, வாயை திறந்து தூங்குறாங்களா, வாயை மூடி தூங்குறாங்களா பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம அக்கறையா எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செஞ்சு கூடுமானவர்களும் சாய்வு நாற்காலியில உட்காந்து தூங்கினோம்னா அந்த வாய் மூடிக்கும், உமிழ்நீர் உள்ள போயிடும். ஆரம்ப கட்டத்துல கொரட்டை அடிக்காம இருக்கிறதுக்கு. இல்லைன்னா அதிமதுரம் போன்ற பொருளை கொஞ்சம் லைட்டா அந்த வாய்க்கு இடுக்கல வச்சுக்கிட்டு உமிழ்நீரோட அப்படியே படுத்தோம்னா ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். அதிமதுரமும் நல்லா ருசியை கொடுக்கும். உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியை வீணாக்காம வாய் வழியா கீழே சிந்தாம அப்படியே அதை உள்ள குடிச்சா அதுக்கு பேர் தான் குடிநீர். அப்படி யார் ஒருத்தர் அந்த உமிழ்நீரை சாப்பிட்றாங்களோ அதான் உயிர்நீர். அதான் உயிர்நீர். அந்த உயிர்நீரை பருக 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 நமக்கு ஆயுள் விருத்தி அடையும். அப்போ தூங்குறவங்களை கவனிச்சு அந்த கொரட்டை அடிக்கிற அந்த மார்க்கத்தை, அந்த சுழுமுனை, அந்த வீணா போற அந்த காற்றை நம்ம நேரா திருப்பி அவங்களுடைய வாழ்நாள் நம்ம கூட்டி வைக்கலாம். சாமி கொடுக்குற ரகசியம் இது. அவ்வளவுதான் சிதம்பர ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம். பிராணனை சரி செய்தல், மடைமாற்றி விடுதல் அப்படின்னு பேரு. ஏதாவது ஐயப்படுது நிச்சயம் அடியனை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் நான் அடியன் பகிர்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் நிச்சயம் பகிர்றேன். பெரும் கருணையினால பகிர்ந்து அந்த நாசி வழியா போகிறது சுழுமுனை மார்க்கமாக செல்லக்கூடிய வித்தையை அடியன் போதிக்க தயாராக இருக்கின்றேன். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. யாருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நிச்சயம் வாழ்நாள்ல கிடைக்கும். கணவன் மனைவியா வந்தீங்கன்னா ரொம்ப சுலபம். ஏன்னா கணவனுக்கு மனைவி மட்டும் உபதேசம் வாங்கிட்டு கணவன் வாங்காம விட்டுட்டா அது ஒரு விதமான ஏமாற்றுத்தனம். காரணம் என்னன்னா அவருக்கு மனம் வெளியே வியாபிச்சிருக்கும், உங்க மனம் உள்ள ஒடுங்கி இருக்கும். அப்ப 2 பேருக்கும் முரண்பாடு தான் வரும். அதுக்காகத்தான் கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் உபதேசம் சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்றது. சேர்ந்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும். அவ்வளவுதான். அறிவு நிலையில மாறுபடாது, மனம் ஒடுங்கி நிற்கும். அவ்வளவுதான். அப்போ ஒரு தீட்சைன்னு வாங்கினா 2 பேரும் சேர்ந்து வாங்கினா தான் தீட்சை நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா ஞானம் மேல் வங்கி ஒருத்தருக்கு மேலவும் ஒருத்தருக்கு கீழவும் இருக்கும். வெறும் சண்டை சச்சரவு தான் வரும். சண்டை சச்சரவு தான் வரும். அப்போ உபதேசம்னு சொன்னா இந்த குரு உபதேசம் பெறுவதற்கு 2 பேரும் தயாரா இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் என்ன பண்ணலாம், உபதேசம் கொடுத்து அவங்களை மேல கொண்டு வரலாம். அதான் முறை அப்படின்னு சொல்லி இதுகாரம் பொறுமையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள 7:30 மணிக்கு அபிராமி அந்தாதியும் பிறகு 9:50க்கு சிதம்பர ரகசியம் என்கிற நிகழ்ச்சியும் இருக்கிறது. அடியார் பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன் ரேத்துமே,
நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.